நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 909 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 909 ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளோட க்ரௌன் சக்ராவோட ஹீலிங்கை வந்து மீன் பண்ணுது. நம்ம க்ரௌன் சக்ராவோட பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ஏஞ்சலோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது க்ரௌன் சக்ராவே என்ன குறிக்கும் அப்படின்னா, நம்மளோட நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கிறது தான் வந்து க்ரௌன் சக்ரா. ஸோ சிலர் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஹீலிங் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை கோயிலுக்கு போகிறீங்க, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராக்டிஸில் வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் க்ரௌன் சக்ரா ஹீல் பண்ணுறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நடக்கும். இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். அதனால ஏஞ்சல்ஸாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு 909 அப்படின்ற நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட லைஃப்லேயும் இந்த நம்பரை வந்து இதுக்காக சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நான் லாஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரஜினி சார் மீட் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் மேம்ன்ட்டு. அங்கே நிறைய கமெண்ட்ஸ்க்கு டக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால சரி, ஓகே நம்ம வீடியோவில் சொல்லிடலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஓகே, அவர் ரொம்ப ரொம்ப அருமையான டவுன் டு எர்த் பர்சனுங்க ரஜினி சார். அவர் வந்து அவர் எல்லாமே பார்த்துருப்பாரு. அவரோட லைஃப்பில் அவ்வளோ ரிச்னஸ் எல்லாமே பார்த்துருப்பாரு, அவ்வளோ ஹைட்ஸ் பார்த்துருப்பாரு. அவர் பார்க்காத விஷயங்கள்னு கிடையாது. ஆனால் நம்ம போய் ஒன்று சொன்னோம் அப்படின்னா, அப்படியா வாவ் அப்படின்னு கேட்குறது வந்து யாருனாலையும் கேட்க முடியாது. ஏன்னா வந்து நல்ல பணம் இருக்குது, நல்ல வசதி இருக்குன்றப்போ சில ஆட்டிடியூட் வந்து சிலருக்கு பேசிக்காகவே வந்துடும்ல. பட் இவர் அதுக்கு வந்து 1% கூட அவர்கிட்ட அந்த மாதிரி ஆட்டிடியூட் கிடையாது. அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அவருக்கு எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அவரோட வயசு என்ன, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து ரெய்க்கியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவர் வந்து அவ்வளோ வாவ் அப்படியா வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ புதுசாக நான் ஒன்று சொல்லி அவர் கேட்குற மாதிரி அதை என்கிட்ட கேட்டார். எல்லாருக்கும் அது வருமா என்னன்னு தெரியல. அவரோட ஆறாலாம் வேற லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போவாவது சான்ஸ் கிடைக்கிறப்ப அவர் பக்கத்தில் நெருங்குறப்பவே அந்த ஆறா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு பார்த்தாலே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆறா வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பேசினார். எனக்கும் மைண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை மீட் பண்ணிட்டு வந்தது. ஸோ இது ரேக்கியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் லைட்டாக இதுதான் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ரேக்கி லெவல் பேட்ச் வந்து மே மந்த் 14th வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14th செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ரேக்கி பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, மேஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் குட்டியாக சொல்கிறேன், அவ்வளோதான். ரேக்கியை பற்றி சொன்னாலே மேஜிக் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டுக்கு வரும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து நம்மளோட லைஃப் ஏன் இப்படியே இருக்குது, மாறாதா, எப்போ ஏதாவது ஒன்று சிலருக்கு நடக்கும்ல, அவங்களோட லைஃப் டக்குன்னு நான் நல்லா சேஞ்ச் பாய்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாற்றங்கள் வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ரும். நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணி நம்மளோட ஆறாவை பிரைட்டன் பண்ணுறப்பவே அங்கே பாதி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே ஓடியாந்துருவோம். அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து தெளிவாகவும் பிளெஸ்ஸிங்ஸோடவும், ஒரு பண விஷயமா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உங்களோட வீடு, உங்களோட ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து அங்கே சக்ஸஸை கொடுக்கறதுக்கு 7 சக்ராஸை ஹீல் பண்ணணும். அந்த 7 சக்ராஸை ஹீல் பண்ணால் மேஜிக் மாதிரி ரேக்கி எனர்ஜி ஒர்க் பண்ணும். நம்மளோட ஆறாவை பயங்கர பிரைட் பண்ணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ரேக்கி பண்ணிட்டு அப்படின்னா, உங்களோட ஆறா பல பேர்த்த உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் போய் யார்ட்டையும் பேசி அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷனாக மாறுவீங்க. இதெல்லாம் ரேக்கிக்குள்ளே மேஜிக் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ரேக்கி வந்து அதே மாதிரி ஒரு பர்சன் ஃபேமிலிக்குள்ளே ஒரே ஒரு பர்சன் வந்து ரேக்கி கற்றுக்கிட்டு உங்களோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு நீங்கள் வந்து உருவாயிடுவீங்க. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, உன்னால் எங்களோட ஃபேமிலியே வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க, சென்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப நல்லா ரேக்கி வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்கும். வாங்க ரேக்கி கிளாஸ்க்கு அங்கே மீட் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேட் அண்ட் டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க.
ஓகே, நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் செஷன் பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக மைண்டில் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து எங்கேயோ நம்ம ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு போரிங்கான டைம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த போரிங்கான டைமை ஆக்டிவாக உங்களுக்கு உண்டான வேலைகளை சாதிச்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸாக எடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். சும்மா உட்காந்துட்டு சும்மா ரொம்ப யோசிச்சுட்டு அப்படின்றது வேஸ்ட்டே பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் சில நேரம் நினைப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து எல்லாருக்கும் பண்ணுறோம், நமக்கு வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு உள் மனசில் உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தாட்டை வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உங்களை சுற்றி எல்லாம் இருக்காங்க, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தேவைன்றப்ப கண்டிப்பாக நீடி பீப்புள் உங்ககிட்ட வரதான் போகிறாங்க. அதனால வந்து யாரும் ரொம்ப உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற ஒரு குரலுக்கு வந்து என்னன்னு கேட்கறதுக்கு வராமலாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சிலர் சொல்லி இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட மனசில் உறுத்தலாக இருந்திருக்கலாம். அப்படி வந்து அவங்க சொன்னதை நினைக்கிறீங்க, இல்லை அப்படி நேரில் சொல்கிறாங்க இந்த வாரமே அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிக்கோங்க, நீங்கள் சொன்னதை தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு உங்களோட மைண்டில் நினச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப லவுடாக கோவமாக அவங்கக்கிட்டலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சாதிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க. சாதிக்கிற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க. உங்களோட சாதனைக்கு உண்டான ஸ்டெப்ஸை மட்டும் இந்த தடவை எடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து உங்ககிட்ட கம்பேர் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்க வந்து அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இந்த ட்ரெஸ் எடுத்தாங்க, இவங்க இந்த நகை வாங்கினாங்க, இந்த வேலையில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒரு பொறாம குணத்தை வந்து வளர்த்தி விடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சிலர் வந்து உங்ககிட்ட பேசுகிற விதம். ஸோ அப்படி பேசுனாங்கன்னா சும்மா கேட்டுட்டு அதோடு விட்டுருங்க. நீங்கள் வந்து எதுக்கும் அந்த மாதிரி ஒரு பொறாமையான பேச்சுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு திருப்பி ரிப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங்கான கான்வர்சேஷனை வந்து ஏற்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. நீங்கள் வந்து எது வேணும் எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் வந்து போகலாம். நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்கு வந்து எதுவுமே நீங்கள் உங்களோட பிளான்ஸை மாற்றிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கியே போங்க. இப்போ நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறவங்க சொல்கிறதுக்காக மாற்றி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாட்டம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு போகாது. ஸோ உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல பிளெஸ்ஸிங்ஸோடவும் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்டும் இருக்குது. ஸோ அதை நோக்கி போகிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து நைட் டைம் ஸ்டடீஸ்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் நைட்டு கண் முழிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து உங்களோட கிராஃப்ட் ஒர்க், க்ரியேட்டிவான ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நேரம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தூங்குறதுக்கே வந்து நைட்டு 11, 12 மணி ஆகிற மாதிரியே உங்களுக்கு இந்த வாரம் ஆகும். ஸோ அப்படி ஆனாலும் உங்களோட வேலைகளில் வந்து ரொம்ப துல்லியமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுத்துருவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 909 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு கிரவுன் சக்ரா நீங்கள் 909 இந்த வாரமே யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு வேலைகளையும் சாதிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிரவுன் சக்ராவே வந்திருக்கு. ஸோ கிரவுன் சக்ரா உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்க போகுது. அந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்கு 909 யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரங்கள் உங்களோட முன்னோர்களை நினச்சி ஒரு வழிபாடு பண்ணுறது, இல்லை உங்களோட வீட்டில் இறந்தவர்களோட நினச்சி அவங்கள வந்து ஒரு வழிபாடு பண்ணுறது, இல்லை உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவில் வந்து அவங்க இறந்தவங்க ஃபேமிலியில் நினச்சதை பற்றி ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகிறது, இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் அது எந்த பர்சனை வந்து நீங்கள் நினச்சாலுமே சரி, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா டைரெக்டாக கிரவுன் சக்ரா. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி வந்து வேண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு சைலண்ட்டான ஒரு சஃபரிங் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. வெளியே வந்து அது யாருக்குமே நீங்கள் காட்ட மாட்டீங்க. யார்ட்டையும் வந்து பெரிய டிஸ்கஷன் கூட அது பண்ண மாட்டீங்க. ஒரு சைலண்ட் சஃபரராக வந்து நடந்துட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் எதையும் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு பிரைட்டான ஒரு பாதை போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் பழைய விஷயங்களை நினச்சி நம்ம ஏன் அப்படி நடக்கலை, நம்ம அப்படி இருந்தோமே, ஏன் அதெல்லாம் வந்து இப்போ நடக்காமல் போச்சு, நம்ம அந்த மாதிரி இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன சின்ன தாட் உங்களுக்கு வந்து போகும். அது சைலண்ட்டாக நீங்கள் உங்களோட மனசில் வந்து ஒரு கவலைகளை உருவாக்கும். பட் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ போயிட்டுருக்க வே வந்து அதை விட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த பாதையில் பர்ஃபெக்டாக நடந்து போங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. இதை விட நல்ல நல்ல ஹைட்ஸை ரீச் பண்ணக்கூடிய எனர்ஜிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. அதை உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நீங்கள் போட்டு கொடுக்குற பாதையில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பாதையில் வந்து வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்சேஷன் வந்து உங்களுக்கு உருவாகும். ஐடியாஸ் வந்து க்ரியேட்டாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலுமே எதையாவது பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. ரொம்ப அப்படி பண்ணாலும், நிறைய குழப்பங்கள் இருந்தாலும், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் புதுசாக ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டான விஷயமாக தான் இருக்கும். பிரச்சனைனா உங்ககிட்ட வந்தால் இவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு தலைவலி சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் ஒரு டயர்டாக படுத்துக்கலான் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் வந்து இந்த வாரம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ் பண்ண விஷயத்தை நினச்சி வருத்தப்படுவீங்க. அது லாஸ் பண்ண விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பெட்டர் ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணதை நினைக்க அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு தலை பாரமாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் மைண்டை டவுன் பண்ணும். ஸோ லாஸ் ஆன விஷயத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரை நினச்சி சந்தோஷம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான எனர்ஜி நீங்கள் இருக்கிறது உங்களை சுற்றி பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. அது உங்களோட ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியாக இருக்குது உங்களோடது. அதனால நீங்கள் டவுன் ஆக வேண்டாம். சுற்றி எல்லாரையும் சேர்த்து அது டவுன் பண்ணிடும். ஸோ கான்ஃபிடென்ட்டாகவே இருங்க, பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 909 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, சூப்பர். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் பாண்டிங் ஃபேமிலிக்குள்ளே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 2 பேர்த்தோட இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, இல்லை லவ்வர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தூரத்தில் டிஸ்டண்ட்டாக வேறு வேறு ஊரில் இருக்கீங்க, வேறு வேறு நாட்டில் இருக்கீங்கன்னாலும் சரி, அந்த பாண்டிங் வந்து ரொம்ப 2 பேரும் சேர்ந்து ஒரே தாட்குள்ளே வருவீங்க. இத்தனை நாள் நிறைய வந்து கிளாஷஸ் இருந்துச்சு. உங்களோட ஐடியாஸ், உங்களோட பிளான்ஸ் எல்லாம் வேறு, உங்களோட பார்ட்னரோட பிளான்ஸ் எல்லாம் வேறுனாலும் இந்த வாரம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பிளான் பண்ணுவீங்க. அது வந்து எமோஷ்னலி உங்களை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகுது. அது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்கலாம், அவங்க கூடயும் பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக எமோஷ்னலி ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன விஷஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு கிஃப்டாகவும் கூட கிடைக்கலாம். இது வந்து யூனிவர்சல் கிஃப்ட்னு உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த இல்லை எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். அது வந்து மெயினாக உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா பணம் ரீதியான ஹாப்பினஸ் தான். ஸோ பணம் வந்து நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து இவங்க எங்கே தரப்போகிறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்ல உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடுறது. இல்லை நீங்கள் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சாங்ஷன் ஆகி உங்களுக்கு கிடைச்சிடுறது. யார்ட்டையாவது பண உதவி கேட்டிருக்கீங்கன்னா அவங்க வந்து அந்த பண உதவி வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நல்ல வாட்டர் இன்டேக் வந்து நிறையா எடுத்துக்கணும். உங்களோட சாப்பாடு ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மற்றபடி ஹெல்த் வைஸ்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏன் ஹெல்த் வைஸ் இவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னா எமோஷ்னலி ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப கோவப்பட மாட்டீங்க இந்த வாரம், ரொம்ப மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களோட வார்த்தைகள் ஒன்றும் முத்து மாதிரி பேசுவீங்க. உங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களோட ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களோட பேச்சு ரொம்ப கண்ணியமாக இருக்கும், ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கும், தெளிவான பேச்சாக இருக்கும். ஒரு அழகாக நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வந்து கேட்டு மதித்து நடந்துக்குவாங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஐடியாஸும் வந்து பெட்டராக சொல்லுவீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்களோட ஐடியாஸ் வந்து அந்த இடத்துல பயங்கரமாக எடுபட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் ப்ளூ கலர் ஷேடு, லைட் ப்ளூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன்ஸ்க்கு உண்டான கான்வர்சேஷனும் இந்த வாரம் உங்களோட ஆஃபீஸில் வந்து போகும். அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்களோட சேவிங்ஸ் பார்ட் வந்து இந்த வாரம் அப்படியே இப்போ தான் பிளானிங் வந்து பண்ணுவீங்க. அது லாங் டைம் சேவிங்ஸ் பிளான் பண்ணுவீங்க. உங்களோட ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான பிளானு, 15 வருஷத்துக்கு உண்டான பிளான், அதில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாங் டைம் சேவிங்ஸ்க்கான புது பிளான்ஸ் வந்து போடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்காக வந்து உங்களோட அப்பா அம்மா இல்லை உங்களோட தாத்தா இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்காக ஒரு பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து அந்த பணம் இவ்வளோ நாளில் டெபாசிட் பண்ணது அது மெச்சூர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பற்றின உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து பணம் ரீதியாக ரொம்ப பாசிட்டிவாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் மர வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா, அதாவது அரச மர வழிபாடு, வேப்ப மர வழிபாடு, வில்வ மர வழிபாடு, இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, மர வழிபாடு. இப்போ கோயிலில் போனால் பிள்ளையார் கோயில் இருக்கும், அரச மரத்தடி பிள்ளையார் இருப்பார். ஸோ இந்த மாதிரி மரங்கள் சுற்றி வந்து வழிபாடு பண்ணுறீங்கன்னா பணம் ரீதியான விஷயங்களில் இன்னும் உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் வந்து ரொம்பவே நல்லா ஆகும். ஸோ நீங்கள் நிறைய பரிகாரங்கள் நம்மளே சொல்லியிருக்கோம்ல, ஸோ அந்த பரிகாரங்களில் இந்த மாதிரி அரச மர வழிபாடு பரிகாரங்களில் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் எண்ணி 1 மாதத்துலேயே அந்த விஷஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது ரொம்பவே நல்லா பார்க்க முடியும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் 14th மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அங்கே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.